அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் 2025க்கான ஃபுல் கிராமரும் அப்லோட் பண்ணியிருப்பேன் பிடிஎஃபோட வித் எக்ஸ்பிளேஷனோட. பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு உண்டான எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சிலபஸ் படி, ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட இது என்னென்னா ஆர்டிகல்ஸ் 124, 126, 127, 128, 30, 40, 41, 44 இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ். இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி என்ன வச்சுக்கலாம்னா, எஸ் மாதிரி இருக்குது, இங்கே 2 இருக்குது, 2ல் தான் சென்டர் நம்பர் எல்லாமே வருது. ஸோ 2லேருந்து 124 அப்படின்னு ஆரம்பிக்கிறத கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்தது எப்போ உருவாக்கப்பட்டது, எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 28 ஜனவரி 1950. நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்போ வந்துச்சு? 1950 ஜனவரி 26 தான் நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதுலேருந்து 2 நாள் கழிச்சு, அதே 2 நாள் அதே எஸ் ஃபார்மேட், 2 டேஸுங்கிறது ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? அடுத்த ஜட்ஜஸ் எத்தனை ஜட்ஜஸாக இருக்காங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தர், 33 ஜட்ஜஸ் இருக்காங்க. டோட்டலாக 34 ஜட்ஜஸ் இங்கே இருக்காங்க. மொத்த ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 33 ஜட்ஜஸ், டோட்டலாக 34 பேர் இருக்காங்க ஜட்ஜஸ் மட்டும். அதில் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அடுத்த அப்பாயின்மெண்ட் அண்ட் டெனர். இவங்க அப்பாயின்மெண்ட் யார், இவங்களுடைய காலங்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு தான் சிஜிஐயா ஆக முடியும். இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹையர் அஃபீஷியல் எல்லாத்தையுமே அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும், ஓகேவா? ஸோ அதர் ஜட்ஜஸை யார் அப்பாயின்ட் பண்ணோன்னா அதுவுமே பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஆனால் வித் கன்சல்டேஷன் வித் சிஜிஐ கேட்டுக்கிறார். சுப்ரீம் கோர்ட்லேயும் அப்படி தான், ஹை கோர்ட்லேயும் அப்படி தான் ஜட்ஜஸ்க்கு, ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹை கோர்ட்னு வந்தோடனே ஸ்டேட்டுக்குள்ளே வந்துடுது, டக்குன்னு கவர்னர் கையில் போயிருமா அப்படிங்கிற, டிஸ்ட்ரிக்ட்ல தான் கவர்னர் கையிலே போகும், ஓகேவா? ஸோ அதை மாதிரி தான் இங்கேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் அப்படி தான், ஹை கோர்ட்லேயும் பிரசிடென்ட் மட்டும்தான். அடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்ன அப்படின்னா 124. ஏற்கனவே 2 வந்திருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட்டில். ஸோ 124 ஆர்டிகல் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லுது, ஓகேவா? ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் கம்பல்சரி. அதே ஒரு சமயம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தானே மேலேயே போக முடியும். ஸோ ஹைகோர்ட்டில் 5 வருஷமோ, அடுத்த அட்வொகேட்டாக 10 வருஷமோ, அல்லது அட்வொகேட்டாக 10 வருஷம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா? அடுத்து டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட் இன் பிரசிடென்ட் ஒப்பீனியன். இவங்களுடைய எல்லையை வந்து முடிவு பண்ணுறது பிரசிடென்ட் தான். இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் உங்களுடைய வரையறைக்குள்ள வருதுன்னு முடிவு பண்ணுறது பிரசிடென்ட் ஒப்பீனியன் தான், ஓகேவா? ஸோ அடுத்த ஓத் யாருக்கு முன்னாடி எடுத்துப்பாங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டட் பை பிரசிடென்ட் ஆர் ஹிஸ் அப்பாயிண்டி. இவங்களுக்கு முன்னாடி அந்த பதவி பிரமாணம் எடுத்துப்பாங்க. பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது, இது அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட், ஓகேவா? இவங்களுடைய டெனர் பார்த்தீங்க அப்படின்னா அன்டில் ஏஜ் 65 வரைக்கும் இவங்க வேலையில் இருக்கலாம். ரெசிக்னேஷன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பிரசிடென்ட்டை தான் கொடுக்கணும். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனால இவங்க வெளியே ஏற்றணும், ரிமூவல் பண்ணணும் அப்படின்னா இம்பீச்மெண்ட் முறையில் மட்டும்தான் ரிமூவல் பண்ண முடியும். ஆர்டிகல் 124(4). 124 ஆர்டிகலில் 4வது சப்டிவிஷன் அதை பற்றி பேசுது, ஓகேவா? ஸோ இம்பீச்மெண்ட் என்ன பண்ண முடியலாம், இம்பீச்மெண்ட் பண்ண முடியும், எதுக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மிஸ்பிஹேவியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்பீச்மெண்ட் பண்ணலாம். இல்லை இன்கெப்பாசிட்டியாக இருக்காங்க, இவங்க ஃபிட்டாக இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா பண்ணலாம். சும்மா சாதாரணமாக எப்பா நீ வந்து வேலைக்கு சரியில்லைப்பா நீ கிளம்பு அப்படிலாம் சொல்லவே முடியாது, ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஓகேவா? ஸோ இவங்களை தூக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். நான் ஏற்கனவே சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறத நம்ம அந்த டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். எந்த டாப்பிக்கில் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸுங்கிற டாப்பிக்கில் பார்த்துருப்போம். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கும் என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா 50% தான் போதும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 1/3 3ல் ஒருத்தர் வந்து ஃபேவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட்டில் அது மாதிரி இம்பீச்மெண்ட் முறையில் பண்ணி தான் தூக்கவே முடியும் ஜட்ஜை, ஓகேவா? அடுத்து பாருங்கள், இவங்களுடைய சேலரி அண்ட் அலவன்சஸ். இவங்களுடைய சேலரி, சிஜியோட சேலரி எவ்வளோ? 2.8 lakh per month. அதர் ஜட்ஜஸ்க்கு 2.5 lakh per month, ஓகேவா? ஸோ பென்ஷன் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் லாஸ்ட் ட்ரான் சேலரி. டிட்டர்மைன்டு பை பார்லிமெண்ட் ஆர்டிகல் 125 சொல்லுது. என்னன்னா சிஜியோட சம்பளம் வந்து 2.8 லட்சம். இதில் எனக்கே ஒரு டவுட் இருக்கு, என்னன்னா நீ ஆரம்பத்தில் மாத சம்பளமே 2.8 லட்சமா, இல்லை வந்து ஃபைனலாக வாங்குற சொல்கிறாங்களா? இல்லை எப்படி வாங்கினாலும் சரி, ஆனால் அதில் 50%னா எவ்வளோ நினச்சி பாருங்க. சரி, இது கடைசி மாதம் சம்பளம் வச்சுப்போமே 2.8 lakh. அப்போ மாதம் அந்த 80,000 கூட விடுவாங்க. சரி, 1,40,000 ரூபா அப்போ டெஃபினட்டாக பென்ஷனாக வரும்னா வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு சேலரிலாம்.
ஆனால் அந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. சிஜிஐ ஆகிறலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, அடுத்த பென்ஷன் 50% லாஸ்ட் ஆன்சர்லேருந்து வருது. இட்டம் பை பார்லிமெண்ட் 125 ஆர்டிகல் சொல்லுது. ஓகேவா. அடுத்து ஆட்ஹாக் அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், அதாவது டெம்பரரியாக ஒரு ஜட்ஜையோ அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆன ஜட்ஜையோ திரும்ப என்ன செய்ய முடியும், இவங்க பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா. ஆட்ஹாக் ஜட்ஜஸ்ங்கிறது பாருங்க என்னன்னா ஆர்டிக்கல் 127 சொல்லுது. என்னன்னா ஹைகோர்ட் ஜட்ஜை டெம்பரரியா சிஜிஐ அப்பாயிண்ட் பண்ண முடியும். யார் நினைச்சா? பிரசிடென்டோட கன்சென்ட்ல. ஹைகோர்ட் இப்போ திடீர்னு சிஜிஐ இல்லை, திடீர்னு இறந்து போயிட்டாரு, டக்குன்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜை டெம்பரரியாக கொஞ்ச நாளைக்கு பாருங்க, வேற ஜட்ஜ் எடுக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டோட அனுமதியோட பண்ண முடியும். ஓகேவா. ஓகே, அடுத்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஆர்டிகல் 128 அப்பாயிண்டட் டெம்பரரிலி பை சிஜிஐ வித் கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜ். ஒரு ரிட்டையர்டான ஜட்ஜை டெம்பரரியா சிஜிஐ அப்பாயின்ட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா பிரசிடென்ட்டோட ஒப்புதல். ஓகேவா. ஸோ ரிட்டையர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் டெம்பரரி பை சிஜிஐ வித் கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜ். ஸோ ரிட்டையர்டான ஜட்ஜை என்ன பண்ண முடியும்? சிஜிஐயால் பிரசிடென்ட்டை கேட்டு கொஞ்ச நாளைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அதான் சொல்கிறேன். ஓகேவா. ஓகே, அப்பாயிண்டட் டெம்பரரிலி பை சிஜிஐ வித் கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜ். ஓகேவா. ஓகே, அடுத்த C10 ப்ரொசீஜர். C10 ப்ரொசீஜருங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்னா எங்கே இருக்கணும்? கேபிட்டல் டெல்லி. ஓகேவா. ஆர்டிகல் 130 அதை பற்றி சொல்லுது. கேபிட்டல் டெல்லி ஆர்டிகல் 130 அதை பற்றி சொல்லுது. ரூல்ஸ், சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் செட்ஸ் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர் வித் பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல். சுப்ரீம் கோர்ட்டு தனக்கான ரூல்ஸை அவங்களே எழுதிக்கலாம், பிரசிடென்ட்டை அப்ரூவல் வாங்கணும். ஓகேவா. அடுத்து இண்டிபெண்டன்ஸ் ப்ரொவிஷன். இவங்களுடைய சுதந்திரமான ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பை பிரசிடென்ட் வித் ஜுடிஷியல் கன்சல்டேஷன். அப்பாயின்மெண்ட் பை பிரசிடென்ட் வித் ஜுடிஷியல் கன்சல்டேஷன். இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரு? பிரசிடென்ட் தான். யாரை கேட்டு? ஜுடிஷியல் கன்சல்டேஷனை கேட்டு. சீஃப் ஜஸ்டிஸ் கேட்குறாரு இல்லையா, ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் தான். ஸோ இவங்களோட டெனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூரானது, வேலை விட்டு தூக்குறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. சேலரி எங்கேருந்து வருது? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வருது. லாஸ்ட் வருஷம் யூபிஎஸ்சி எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜட்ஜஸோட சேலரி எதுலேருந்து வருது அப்படின்ட்டு கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ பேன் ஆன் போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ப்ராக்டிக்ஸ். இவங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க எங்கேயாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதையோ இல்லை எங்கேயாவது ஒரு ப்ரைவேட் மாதிரியோ இவங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு லீகல் அட்வைஸராக இருக்கலாம். ஓகேவா. ஆனால் ரிட்டைர்ன் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு போய் வேற வேலையில் உட்கார்றது சாதாரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுனா இப்போ எல்லா விதமான ஒரு பெரிய பெரிய கான்ஃபிடென்ஷியல் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இவங்களையுமே செக்யூர் பண்ண வேண்டியது, இவங்களை வெளியே விடாமல் பாதுகாத்துக்க வேண்டியது இந்தியாவோட கடமை. ஸோ டிஃபிகல்ட் ரிமூவல் ப்ராசஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபிகல்ட் ரிமூவல் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். ஜூரிஸ்டிக்ஷன் கெனாட் பி கட்டைல். இவங்களுடைய எல்லையை குறைக்க முடியாது. இவங்களுக்கு அதிகாரம் எங்கெல்லாம் எதெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களோ, எந்த வரையறை எதெல்லாம் உன்னோட கண்ட்ரோல் வரும்னு சொல்லியிருக்காங்களோ அதை குறைக்கிறது முடியாது, கஷ்டம். ஸோ இவங்க ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஆர்டிகல் 131 சொல்லுது. இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள பஞ்சாயத்து, ஸ்டேட்டுக்கும் உள்ள பஞ்சாயத்து. ஓகேவா. சும்மா சின்ன சின்ன பிரச்சனைலாம் இவங்க டீல் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் வேலை, இவங்களுடைய வேலை என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஏதாவது பஞ்சாயத்தா இவங்க தலையிடணும், ஸ்டேட்டுக்கும் பஞ்சாயத்தா இவங்க தலையிடணும். ஓகேவா. அதான் இப்போ ரிட் ஜுடிஷன். இது வேற என்னென்ன ஜுடிஷன்லாம் இருக்கு? ஆர்டிகல் 32 முக்கியமானது ரிட் ஜுடிஷன். என்ஃபோர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா. ஸோ என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது இவங்ககிட்ட போய் நம்ம முறையெல்லாம் இவங்களால விசாரிக்க முடியும். அடுத்த அப்பீல் பண்ணி வருது, ஹைகோர்ட்லேருந்து மேலே அப்பீல் பண்ணி வருது இல்லையா. எப்படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து அடுத்த ஹைகோர்ட்லேருந்து அடுத்த சுப்ரீம் கோர்ட். ஸோ ஏதாவது கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸை அப்பீல் பண்ணி கொண்டு போகலாம், ஆர்டிகல் 132. சிவில் மேட்டர்ஸையும் அப்பீல் பண்ணி கொண்டு போகலாம், ஆர்டிகல் 133. கிரிமினல் மேட்டர்ஸையும் அப்பீல் பண்ணி கொண்டு போகலாம், ஆர்டிகல் 134. ஸ்பெஷல் லீவ் அப்பீல்ஸ் அந்த இதுலையும் கொண்டு போகலாம், ஆர்டிகல் 136. ஆனால் இவங்களுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? இங்கே மேஜர் பிரச்சனை சென்ட்ரல் ஸ்டேட்டு இன்டர் ஸ்டேட் தான்.
ஓகேவா, அதை மறந்துடக்கூடாது. அடுத்த அட்வைசரி, இவங்களுக்கு அட்வைசரி எந்த லெவலில் நீ அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகல் 143 பிரசிடென்ட்டுக்கு இவர் என்ன பண்ணலாம், இவரோட ஒப்பீனியனையும் கன்ஃபார்மாக சொல்லலாம், நான் பைண்டிங் ஒரு லீகல் இதாக இல்லாமல் சொல்ல முடியும், கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அடுத்த 143 இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட். 143 நமக்கு தெரியும், ஸ்கூல் பிள்ளைலாம் ஸ்கூலில் வந்து ஒரு சஜஷன். 143 என்ன, ஐ லவ் யூன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த 143 விட இவங்களுக்குள்ள ஒரு பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் உள்ள ஒரு சின்ன நட்பாவோ அன்பாவோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதன் முறையில் இவங்க என்ன செய்ய முடியும், அட்வைஸ் பண்ண முடியும். அடுத்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் பனிஷஸ் கண்டெப்ட். இவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அப்போதானே ஒரு திரும்ப ரிவீல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இதை பார்த்தீங்களா, ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 137. ஸோ ரிவ்யூஸ் கான்ஸ்டிடியூட்லி ஆஃப் லாஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பழைய கேஸை புரட்டி பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், இந்த கேஸில் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம அண்டர்லைன் பண்ணி காட்டி நம்ம கேஸ் நடத்த முடியும். அந்த மாதிரி கேசஸ் பார்த்தீங்கன்னா கோலக்நாத் 1967, கேசவனந்த பாரதி 1973, மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து 1980. ஸோ இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு. ஓகேவா, இப்போ கேசவனந்த பாரதி கேஸ் எல்லாம் கேஸ் வேற, கோலக்நாத் கேஸ் வேற, ஏதோ ஒரு கேஸ் நடந்திருக்கும். பட் இதெல்லாம் என்ன சொல்றாங்க, அடிக்கோடிட்டு காட்டலாம், இந்த கேஸ்ல 1967 இப்படி நினைச்சு இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குல்ல, மறு ஆய்வுன்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது மறு ஆய்வு. ஸோ இந்த கேஸ் எல்லாம் மறு ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் enables any person to approach courts on behalf of the aggrieved party to protect public interest. அதாவது இந்த பொது சொத்துக்கு பந்தம் விளைக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை கண்டிப்பாக என்ன செய்யலாம், கோர்ட்டில் பொதுநல வழக்கா யார் வேணாலும் தொடுக்கலாம். பொதுநல வழக்கா யார் வேணாலும் என்ன செய்ய முடியும், ஸோ ப்ரொசீட் பண்ணி அப்ரோச் பண்ணி கொண்டு போக முடியும். அடுத்தது இதில் மிஸ்ஆலினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் பைண்டிங் ஆல் கோர்ட்ஸ் ஆர்டிகல் 141. சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு மற்ற எல்லா கோர்ட்டோட முடிவையும் கட்டுப்படுத்தும். ஆர்டிகல் 144. ஆல் அத்தாரிட்டிஸ் மஸ்ட் எய்ட் சுப்ரீம் கோர்ட். ஆல் அத்தாரிட்டிஸ் மஸ்ட் எய்ட் சுப்ரீம் கோர்ட். எல்லா விதமான அதிகாரிகளும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கோர்ட்டுனால நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா அது ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பார்ட் போல இருக்கு, மக்கள் வேற கோர்ட் வேற. கிடையவே கிடையாது. இப்போ கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்கு, மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ நம்ம 2 பேருக்கு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யும்னா, கோர்ட்டோட வேலையன்னா நடுலமே வந்து கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் தப்பு தான், நீ மக்களுக்கு தப்பு பண்ற, நீ உன்னோட கொள்கையை மாத்திக்க, இல்லை நீ வந்து உன்னுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணு. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. கோர்ட் வந்து மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனையா இருக்குது. இப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கவர்மெண்ட்டை போய் நிற்கலாம், கவர்மெண்ட்டுக்கும் நமக்குமே பிரச்சனைனா கோர்ட்ல தான் நம்ம நிற்க முடியும். அதுதான். ஸோ அப்போ எல்லா அத்தாரிட்டியும் என்னதான் செய்ய முடியும், சுப்ரீம் கோர்ட் கீழே கொண்டாந்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதோடு சேர்த்து என்னன்னா நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட்னா எல்லாமே கரெக்டாக நடந்துப்பாங்கலாம் கிடையவே கிடையாது. கவர்மெண்ட்ஸ் வந்து தப்பு செஞ்சு ஃபைன் வாங்கியெல்லாம் இருக்காங்க கோர்ட்டுக்கிட்ட. ஓகேவா, கோர்ட் வந்து ஃபைன் போடும் கவர்மெண்ட்டுக்கு, நீ அனாவசியமாக கோர்ட்டோட நேரத்தை வீண் பண்ணிட்ட, நீ தேவையில்லாமல் இந்த கேஸை தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்திருக்க, உனக்கு 50,000 ஃபைன் போடுறேன், கட்டிட்டு கிளம்பு அப்படிம்பாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஆர்டிகல் 141 என்ன சொல்லுது, யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 141 1ல முடியுதா, அதை நான் வச்சு எல்லா பக்கமும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் பைண்டிங் எல்லா கோர்ட்டையும் கட்டுப்படுத்தும். அடுத்த 144 எல்லா அத்தாரிட்டிஸையும் மஸ்ட் எய்ட் சுப்ரீம் கோர்ட், நீ ஒபே பண்ணி தான் ஆக வேண்டும். சரிங்களா, ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கதைலாம் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் இந்த ஆர்டிக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆர்டிக்கிள் ரொம்ப நிறைய வந்திருக்கு, ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் ஒவ்வொரு மேட்டர் சொல்லுது. ஆனால் சின்ன சின்ன ஷார்ட்கட்டாக போட்டு ஏதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக சுப்ரீம் கோர்ட் எங்கே வருது, 2ங்கிற நம்பருக்கு நடுவில் வருது. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐஎஸ்ஐ வச்சு நான் வச்சுக்கலாம், 124, 126, 127, 28, 30, 41, 44 இதெல்லாம். அதுக்கப்புறம் 28 ஜனவரி இந்த கான்செப்ட் சொன்னேன், 33 + 1 சொன்னேன். அதுக்கப்புறம் 124 2 வந்துருச்சு நடுவில். இதுக்கப்புறம் 124ல் 4 வருது, இம்பீச்மெண்ட்டு. இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ 130 இங்கே ஸ்டார்ட் ஆகுது, 127ல் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜையும் இதை பற்றி சொல்லிட்டாங்க. ஓகேவா,
டெம்பரரியாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 127 128 இந்த மாதிரி சொல்லுது. ஓகேவா, அதை மறந்துடாதீங்க. அடுத்த 30 வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்த ஸ்பேஸை சொல்லுது. 130 இப்போ இதுக்கெல்லாம் எப்படி சின்ன ஷார்ட் வச்சுக்கலாம்னா, இப்போ 0ல் முடியுதா, ஒரு பிளேஸை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி தானே காட்டுவோம், இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் இருக்குங்க அப்படின்ட்டு. அப்போ ரவுண்ட் பண்ணி டெல்லி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது லாஜிக், சின்ன சின்ன லாஜிக் வச்சு நம்ம மனப்பாடம் பண்ணிக்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. 131 வந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், முதல் வேலை என்ன, ரெண்டாவது வேலை என்ன, ரெட் ஜூரிஸ்டிக்ஷன், அது மாதிரி நான் வச்சுக்கலாம். ஆர்டிகல் 3 32 அதே மாதிரி 32 33 34 36. ஸோ இந்த அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே அப்படியே வரிசையாக வருதுன்னு நான் வச்சுக்கோங்க. 131 வந்து அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன், 32 33 34 36 வரைக்கும் வருது. அடுத்து அட்வைசரி நான் சொன்ன மாதிரி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால அவங்களால என்ன பண்ண முடியுது, 143 அந்த மாதிரி பண்ண முடியுது. ஓகேவா, வேறு என்ன இருக்குது, 137 வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, மறு ஆய்வு கண்டிப்பாக பண்ணலாம், அது சொல்லுது. கோலக்நாத் கேஸ் வந்து 67, கேசவநாதா பாரதி கேஸ் வந்து 73, நிர்வா மில் கேஸ் வந்து 80. இது ஏதாவது சின்ன ஷார்ட்கட் போட்டு நீங்கள் நான் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா, ஓகே. அதுக்கு அப்படியே கீழே வந்தோம்னா 141 சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் பைன் பண்ணும். 144 எல்லா அத்தாரிட்டியும் எந்த டேரக்ஷன் வந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒபே பண்ணியே ஆகும். சரிங்களா. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் பற்றின அந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி சீக்கிரமாக படிச்சு முடிங்க. ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே, இந்த மந்த்துக்குள்ளே ஜெனரலிசம் முடிச்சிடணும். அடுத்த ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே ஜிஎஸ்ஐ முடிச்சிடணும். அதுக்கப்புறம் டெஸ்ட்னு அடித்தோம்னா கண்டிப்பாக அந்த வருஷம் ஏதாவது கண்டிப்பாக வேலை வாங்க முடியும். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.